என்னுடைய பட வாழ்க்கை, திரை வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு மக்களுக்கான அரசியல் வாழ்க்கையில் வரேன்னு சொல்லியிருக்கிறார். அது வரையிலும் அவர் உச்சம்தான். இதுதான் உச்சம். 4 படம் நீங்க நடிக்கல, அப்படியே உச்சத்துல இருந்தாராம். உடனே போட்டுட்டு அப்படியே அவர் பேசுனதை கேட்டுட்டு உடனே வந்துட்டாராம், எம்எல்ஏ ஆயிட்டாராம், அமைச்சர் ஆயிட்டாராம், துணை முதல்வர் ஆயிட்டாராம். அதாவது இருந்ததுல நடிச்சதுல ஒரு 6 10 படமே வச்சுக்கோங்களேன். இந்த 10 படத்தில் நடிச்சவர் மிகப்பெரிய உச்சமான்னு கேட்குறேன். கிடையாது. ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காமெடியில கூட உச்சபட்ச நடிகர்கள்லாம் இருக்காங்க. உதயநிதி உச்சமா இருந்தாருன்னு சொன்னேன். எதுல உச்சமா இருந்தார் அதை சொல்லுங்க. எந்த படத்துல இந்த படத்தின் மூலயமா வந்துட்டாரு அப்படின்றத சொல்லுங்க. அதனால சும்மா நீங்க மேடையில பேசுறீங்க, மைக் இருக்கு, நீங்க ஒரு அமைச்சர்ன்றதுனால அத்தனையும் மக்கள் நம்பிடுவாங்களா? நீங்க சொன்னதுக்கு கீழே மக்கள் பூராவும் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கான்னு படிச்சு பாருங்கன்ற. அதனால பேசுறதுக்கெல்லாம் அவர் என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் அந்த திராணியே கிடையாது, தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. அதை நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். புரியுதுங்களா?